வாங்க தமிழ்நாடு மக்களை வாங்க. ஏன்னா நீங்கள் நல்லா இருக்குன்னு தெரியாது, நல்லாவே இல்லை நீங்கள். ஏன்னா இந்த ஆட்சி நல்லா இல்லை. இந்த ஆட்சினா தமிழ்நாடு ஆட்சி 2024 நான் நாசமாக போச்சு. ஏன் தெரியுமா? இனிமாவது மக்களை திருந்தி வாழுங்க. நமக்கு என்ன தெரியுமா, நம்ம அதான் ஹிந்து வாழணும், முஸ்லீம்ஸ் வாழணும், இந்த கிறிஸ்டியன்ஸ் வாழணும். அதாவது மதம் வேறுபாடு கிடையாது நமக்கு. நான் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ் இது மத வேறுபாடு நமக்கு கிடையாது இந்த தமிழ்நாட்டில். ஆனால் இவனுங்க இந்த இந்த இதுக்கான அரசியல்வாதிங்க இவங்க தான் ரொம்ப ரொம்ப கொடூரப்படுத்தி ரொம்ப கொடூரமாக நான் எல்லாமே வேறுபாடு பண்ணுறானுவோ. அந்த மாதிரி தேவையில்லை. அதே சமயம் ஜாதி, இந்த ஜாதி அந்த ஜாதி அப்படின்னு கிடையாது. எல்லா மக்களும் ஒரே மக்கள் தான். இது மக்கள் நல்லபடியாக மனசில் வச்சுக்கிட்டு எந்த மதமும் ஒரு மதமும் கிடையாது. என்ன ஜாதியோ எல்லா ஜாதியும் நல்ல ஜாதி தான் அப்படின்னு நினச்சிக்கணும். ஓகேவா? ஆகவே எந்த மதமும் கெட்ட மதம் கிடையாது. எல்லா மதமும் நல்ல மதம் தான். நீ கறி சாப்பிட்றியா, நீ கறி சாப்பிட்றியா, நான் மீன் சாப்பிட்றேன்னா, நான் பருப்பு சாப்பிட்றேன்னா அதோடு நீ பண்ணணும். அந்த ஐயரா நீ வேறையா அப்படி அது வேறு விஷயம். ஆகையால் சாப்பாடை பற்றிலாம் பேசப்படாது. நீ உனக்கு என்ன பிடிச்சோ சாப்பிட்டுக்கோ. அதே சமயம் இதை இந்த அரசியல்வாதிகள் ரொம்ப வேறுபடுத்தி இந்துக்களை இந்துக்கள் இல்லாமல் வேறுபடுத்தி பேசுகிறாங்க. அங்கே முருகங்களை போய் பிரச்சனை பண்ணுறது, அங்கே போய் பிரச்சனை பண்ணுறது, இதெல்லாம் வேஸ்ட்டு. மக்களை பார்த்துக்கிடுங்க. அதாவது அரசியல்வாதிகள் தான் இந்துக்களை கலைக்கிறாங்க. இந்துக்களை மட்டும் இல்லை, மக்களை கலைக்கிறாங்க. ஜாதி வேறுபடுத்தி இந்த அரசியல்வாதிகள் தான் ரொம்ப கொடூரப்படுத்துகிறானுவோ. இப்போ அரசியல்வாதி தீவிரவாதிங்க. அரசியல்வாதிகள் தீவிரவாதிங்க. அது அரசியல்வாதிகளாம் தீவிரவாதிங்க. உண்மை அதுதான். மக்களை பார்த்து திருந்தி ஓட்டு போடுங்க. காசு மட்டும் வாங்கிடாதீங்க. யார்கிட்டையும் காசு வாங்கிடாதீங்க, பணம் வாங்கிடாதீங்க. அதெல்லாம் அடிமையாயிருவீங்க. இது நமக்கு ஓசி தேவையில்லை, அதாவது இலவசம் தேவையில்லை. நம்ம ஓட்டு போடுறோமா, அதுக்கு உண்டான காசு தேவையில்லை. ஓட்டு போடுறோமா, யாரும் ஓட்டு போட்டால் யாரும் நல்லா வருவா, அதை மட்டும் பாருங்கள். ஆனால் திமுக மட்டும் ஓட்டு போடாதீங்க. ஏடிஎம்க்கு ஓட்டு போடாதீங்க. எல்லாம் திட்டு பயிலுவோம், பல கோடி வச்சுருக்கானுவோம். யாரும் நல்லவனே வரட்டும், எவனா நல்லா வரட்டும், நல்லவன் வரட்டும். எவன் நல்லவனை சொல்ல முடியல, அப்போ சொல்கிறேன். ஆனால் உண்மை சொல்கிறேன், வேஸ்ட்டு. திமுக திருட்டு கலவம். ஆனால் உண்மை சொல்கிறேன், எவனா வந்தாலும் திமுக பல கோடி, இந்த 10 லட்சம் கோடி இருக்குது தமிழ்நாட்டு கடன். இந்த திமுக அடித்து ரைடு பண்ண முடியி தமிழ்நாட்டு கடன் 10 லட்சம் கோடி அடிச்சிடலாம். எதுமா உண்மை தான். ஆகையால் பருவச்சு நடந்துக்கிட்டு மக்களை, எனக்கெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. நான் ஓட்டு போட்டு போயிட்டே இருப்பேன். மக்களாக பார்த்துக்கிட்டுங்க, தமிழ்நாடு மக்களை உண்மை சொல்கிறேன், விழிப்போடு இருங்க. ஆனால் இந்த கிராமத்தில் இவங்க இப்போ கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு ஓட்டுக்கு இல்லை, அந்த கூட்டத்துக்கு காசு கொடுத்துட்டு ஒரு 500 கொடுத்து போனோம்னாக்கா அவங்க 3 மணி நேரம், அதுக்கு 500 கூட்டத்தை காமிக்கிறதுக்க. அதை விடு, பேச விரும்பலை, விட்டுருவோம். ஓகேவா? அதுக்கு பார்த்துவோம். வைங்க, பாய்.